ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, நம்ம ஆயிலை ஓவர் ஹீட் பண்ணோன்னா அதனால் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஓவர் ஹீட்னால் நம்ம ஆயிலை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதிக அளவு ஹீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஆயிலில் ஒரு ஸ்மோக்லாம் வர ஆரம்பிக்கும், ஒரு புகைலாம் கிளம்பும். அந்த புகைலாம் வர அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை நம்ம குக் பண்ணி சமைச்சோம்னா அதனால் ரொம்ப பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு அதிகமாக நம்ம ஹீட் பண்ணதுனால நம்ம அந்த ஆயிலில் என்ன பிரச்சனை ஆகும்னா, ஆயிலோட கெமிக்கல் காம்பவுண்ட்லாம் பிரேக் டவுன் ஆகி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல செல் டேமேஜ் ஏற்படுத்தும். அது போக வேறு என்னென்ன ப்ராப்ளம்னா, அந்த ஸ்மோக்கை நம்ம இன்ஹேல் பண்ணும்போதே நம்மளுக்கு அதிக பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த குரோனிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட நோயெலாம் இருக்கும்ல, டயபெட்டிஸு, ஹார்ட் டிசீஸ் இருக்கும், கேன்சர்லாம் இருக்கிறவங்களுக்கு இது மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆக்கி விட்ரும். அதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிடும். வேறு எப்படி தான் ஆயிலை நம்ம சூஸ் பண்ணுறதுனா, இப்போ நம்ம ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்மோக் பாயிண்ட் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஃப்ரையிங் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா, ஒரு வறுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்ட்நட் ஆயிலும், சீசம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி அதிக ஸ்மோக் பாயிண்ட் இருக்கிற ஆயிலை யூஸ் பண்ணலாம். இதே இடத்துல ஃப்ரை பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயிலாம் ரொம்ப கம்மியான ஸ்மோக் பாயிண்ட் தான் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நல்லது கிடையாது. அதே மாதிரி பட்டருக்கெலாம் ரொம்ப லோவான ஸ்மோக் பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம கடையில் ஃப்ரை பண்ணும்போது சில வீடியோலாம் பார்த்திங்கன்னா, அந்த பேனுக்கு மேலே தீ பிடிச்சிடும் திடீர்னு. அதெல்லாம் ஸ்மோக் பாயிண்ட்டை தாண்டி ஃப்ளாஷ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிக அளவு ஹீட்டிங் கொடுக்குறதுனால இந்த மாதிரி ஃபயர் ஆகும். இதெல்லாம் ரொம்ப கெட்டது தான். அதனால் ஆயிலை சமைக்க யூஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சே ஹீட் பண்ணுங்கள். அதிகமாக அந்த ஸ்மோக்லாம் வர அளவுக்கு ஹீட் பண்ணாலும் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணாதீங்க ஆயிலை. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. ஓகேவா?